ஒரு நீண்ட நேரம் நிகழ்வாக மாறிடுச்சு. அந்த இவ்வளோ நேரம் காத்திருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கவங்களுக்கு எப்போதும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் திரு சாய் தேவானந்த், லேன் அண்ட் டீச், சாய் தேவானந்த் அண்ட் சாய் வெங்கடேஷ் அண்ட் அந்த டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி. அண்ட் என்னென்னா, இப்படி ஒரு படம் பண்ணுறோம், என் கூட சேர்ந்து படம் பண்ண வரவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி தமிழ் சினிமா, தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்க கூட வந்து என்னென்னா, நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா இந்த ஒரு 12 வருஷமாக வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன். அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில் என்னை நம்புறவங்களா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் நான் நம்புகிற அரசியலை நம்புறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ திரு சாய் தேவானந்த் வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து, என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அண்டு தண்டகாரண்யம் மற்றும் வந்து அதோட தொடர்ந்து வந்து வேட்டுவம் படத்தோடைய தயாரிப்பாளரும் இருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்னைக்கு வந்து அவர் மாறி இருக்காரு. அண்ட் ரியலி தேங்க்யூ சாய், ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்கிறது. அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த 12-13 வருஷத்துல வந்து இவ்வளோ பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க, இங்கே வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறதும், அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணிக்கிறதும், அண்ட் அவங்களோட வளர்ச்சியும் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இது வந்து என்னன்னா, எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக தான் இருக்கு. ஏன்னா நீலம்னாவே இவ்வளோ க்ரௌடு, வெளியே ஆடியன்ஸ் வருமா இல்லைன்னு தெரியாது, நமக்கே இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ பெரிய மக்களை, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, கும்பலே டெக்னீஷியன்ஸு, இவ்வளோ பெரிய டீமை இந்த 12-13 வருடங்களில் வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி உருவாக்குறப்ப இப்போ என்னன்னா அதியன் டீம்னு ஒன்று உருவாகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீம் இப்போ தனித்தனியாக உருவாது. இப்போ வந்து ஸோ இவங்க எல்லாமே தனித்தனியாக அப்படி உருவாங்குறாங்க. ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர்கள் வந்து பல பேர் வந்து பலவிதமாக பரிமாணங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களா, ஆர்டிஸ்டாக நிச்சயமாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபட்டுற ஆளாக மட்டும் இல்லாமல் அந்த சமூக பார்வை, சமூக இந்த இங்கே இருக்கிற என்ன சொல்றது இன்இக்வாலிட்டி சரியா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக, தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள், ஆர்டிஸ்டாக இவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இங்க தமிழ் சினிமாவில் நான் வெறும் டைரக்டரா ஆகணும்னு மட்டும் வரல. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டைரக்டர் ஆகணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் டைரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் ஒரு 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன் தான் நான் நம்பினேன். அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில். காரணம் என்னன்னா, நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும், இதில் எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோம் நான் யோசிச்சு இருந்திருக்கேன். அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்கு. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது, எப்படி இதை பேசுறது, எப்படி இது மொழியா மாத்துறது, எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு மீடியமா எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நினைச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள் வந்து ஒரு டைரக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனா வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு. இதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க, நிறைய பேர் வந்து இந்த நீலம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்வேகமாகவும் இருக்கு. தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புறேன்.
ஏன்னா இன்றைய சூழ்நிலை நான் வந்து சூழ்நிலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது இன்னும் சவாலான விஷயம். ஏன்னா இங்க அவ்வளவு இப்ப நார்மல் கமர்ஷியல் இல்ல நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுலேயே பெரிய சவால் இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்கள்ல மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம், ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம். இப்ப கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமா அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு. அது மூலமா நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இதை வந்து பார்க்கிறேன். அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனாலதான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஏன்னா இன்னைக்கு வந்து கார்பரேட் நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க. ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட கண்டென்ட் மையமா வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த வேர்ல்ட் இந்தியா லெவல்ல வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததோ இன்னைக்கு ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்டா மாறிடுச்சு. ஒரு திரைப்படத்துல ஒரு குறியீடை முன்னாடி வந்து இன்டெலெக்சுவல் தான் வந்து ஆராய்வாங்க. இந்த குறியீடு இதனால இருக்கு, இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீகோட் பண்றதுக்கு பல பேர் முன்வந்துட்டாங்க. அண்ட் குறிப்பா வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமா வந்து இருக்கிறாங்க. குறிப்பா ரைட்டிங் என்ன சொல்றது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்க நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்களை நம்ம பார்க்கலாம். உள்ள வரப்போ நம்மளை பார்க்கறது, நம்மளை அவங்க கிட்ட பேசுறது, ஆங்கிள் பண்றதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். சோ அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது, அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்க இருக்கிற பார்வையாளர்கள் யாரு, இங்க இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யாரு, இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு, இவங்களை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம், இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து மாதிரியான படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனா நமக்கு எக்ஸ்டென்டா நம்ம மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான். மக்களை மீறி நம்ம வேற யாரையும் வந்து பெருசா நம்ம வந்து எதிர்பார்க்க போறதில்ல. மக்கள் கிட்டதான் திருப்பி கடைசியா நம்ம போறோம். அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவா இருக்கு. அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்ல மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்றது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போறோம். அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாம, ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாம, அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்றப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு. மக்களை தியேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வரது, மக்களை பார்க்க வைக்கிறது, அவங்க அந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தியேட்டருக்குள்ள வந்து பார்க்கறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை ஏற்றுக்கொண்டுதான் இப்ப நாங்க எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் மக்களை மீறி நம்பிக்கை வேற எதுவுமே இல்லை. மக்கள் நீங்க வந்து டெஃபினட்டா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க பயங்கரமா நம்புறோம். அந்த நம்புறதுனாலதான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்னணிகள் வரும் தெரிஞ்சுதான் நாங்க வந்து தண்டகாரன்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறோம். அது வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க, நீங்க வந்து எங்களை வந்து இந்த படம் மூலமா இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புறேன். நான் இயக்குனர் அதிக ஆதிரை காத்து மழை சொல்லக்கூடாது. அதுல வந்து பாப்பா அப்படின்னு சாரி குழந்தை அப்படின்னு கதை சொன்னாரு. எங்க அந்த குழந்தை சொன்னாங்க. நான் படம் அவர்கிட்ட கதை கேட்கும் போதுல ஃபர்ஸ்ட் குண்டு பண்ணும் போதுல அவர்கிட்ட பேசும்போது நான் ஒண்ணு அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என்ன நீ அப்படி நினைக்காம அப்படி. அப்புறம் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது நான் தான் அந்த இன்னசென்ட், நீ இல்ல. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைனியான ஒரு ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபஸரா நான் பார்ப்பேன். அவர் பேசும்போதும் ஃபிலிமை தாண்டி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். குண்டுல வந்து அவரை தான் இமிடேட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்லாங்ல இருந்து எல்லாமே அது கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. அதிகன் சார் ஒரு இன்னசென்டா பட் வித் நாலேஜ். அவர் ஒரு வளரும் புத்தா. அந்த ஸ்டோரி நல்லா இருக்கு ஆக்சுவலா, முன்னாடி சொன்ன ஸ்டோரியை விட இன்னசென்ட் ஆனா நாலேஜ். நைஸ். ஓகே, அடுத்து கலவரசன் ஒன் வேர்ட்ல சொல்ல ஒரு லைன்ல அதிகன் அறிவு. அப்படி ஓகே ரைட். கலவரசன்
கலை கலை வந்து சூப்பரா எல்லாருமே வந்து பார்த்துப்பாரு. கலையை பத்தி சொல்லல. அப்போ கலை கலை வந்து கலை எப்படி? ஓகே, அடுத்து உங்க கூட ரித்விகா நடிச்சிருக்காங்க முதல்ல. ஸோ ரித்விகாவை பத்தி. ரித்விகா ரொம்ப இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மர். அவங்க பரதேசியில அவங்களோட அட்டகத்தி முடிஞ்சு அந்த டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல பரதேசி பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான். படம் ரிலீஸ் ஆச்சா. ரித்விகா பெர்ஃபார்மர் சூப்பர். இறுதியாக இயக்குனர் பா ரஞ்சித் பத்தி. அண்ணன் ஒரு லைன் கேட்டா ஒரு வேர்டு. தேங்க்யூ தினேஷ். தேங்க்யூ. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு வார காலமாகவே ரொம்ப தூங்கவே இல்லை. பார்க்கணும் 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 அப்படின்னு சொல்லி அப்படிதான் இருந்தது. தோழர் அதியன் தோழர் அவர்கள் வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவங்க ஆஃபீஸில் போய் பார்த்தேன். அப்போ சிலதெல்லாம் சொல்லும்போது நம்ம அந்த காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது வந்து இந்த படம் வெளிவர்றதுக்கு காரணமாக இருக்கிற நீலம் ப்ரொடக்ஷனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப அது பார்க்கும்போதே பயமாக இருக்கு. ஆனால் அது ரொம்ப தைரியமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுல பா ரஞ்சித் தோழர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆதி மனிதனோட அந்த பிளட்ல ஊறி இருக்கிற அந்த விஷயத்தை தான் ஜஸ்டின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த இசை கோர்வையை வந்து கையாண்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தில் அது கொண்டு வரும்போது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு ஒரு பாடல் நான் அதில் பாடியிருக்கேன். தனிக்குடி தோழர் அவர்கள் எழுதிய பாடல் அது. ஜஸ்டின் ஆமாம். அடுத்து ஒரு ஒப்பாரி. அந்த ஒப்பாரி வந்து நாங்கள் மேடைகளில் நிறையா பாடியிருக்கோம். அதில் தோழர் வந்து உங்கள் பேர் வெற்றி வளவன் அவர்கள் எழுதிய பாடல் அது. அந்த டியூனும் வந்து நாங்கள் ஒப்பாரியாக அதை கொண்டு வந்தோம். அந்த இந்த இதில் வந்து அதை சேர்த்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். தோழர் அதியன் அவர்களுக்கு நன்றி. அதில் ஒரே ஒரு வரியை மட்டும் நான் பாடுறேன். அப்படிங்கிற இந்த பாடலை வந்து ரொம்ப நன்றி. இது இந்த இடத்துல என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்திருக்கிற நீலம் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கும், தோழர் சித்தாந்த ரீதியா நிறைய புக்குகள் படிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப போராமையா இருக்கு நம்ம அவங்கள பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை கொண்டு வந்து சினிமா முன்னாடி நிறுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த வகையில தோழர் அதியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. படம் பண்ணப்ப கூட இவ்வளவு பதட்டமாவலடா நானு. ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. 10 நிமிஷம் ஏற வச்சு ஸ்ட்ரெயிட்டா மேட்ரு போயிடும். மச்சான் வந்து என் படம் டிலே ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதியன். ஏன்னா அவனை இன்னசென்ட்ன்றாங்களே, கிடையவே கிடையாது. அவன் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்கள. ஃபர்ஸ்ட் அதை எழுதுறேன் இவங்கிட்ட கொடுத்து இது மேடைக்கு வரையா மச்சி வா கதை இயக்குனர் அதியன் ஆதிரி அவர்களே. கதை என்ன ஆகுது, ஒர்க் பண்ணி முடிச்சா பக்கம் திருப்பினா கூட பக்கத்துல எல்லா பக்கத்துலயும் ரத்தமா இருக்கு. அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். கொடுத்து தினகரன் கொடுத்து படிக்க சொன்னா, தினகர் இதெல்லாம் ஒரு கதையா? அவரு உனக்கு புரட்சியை பத்தி என்ன தெரியும்? நானு 3 வருஷம் ஒர்க் பண்ணோம், நடக்கல. தம்பி முதல் படம் முடிச்சுட்டான், 2வது படம் வந்துட்டான். அந்த அளவுக்கு புரட்சி உங்கள்கிட்ட விதைச்சிரும். அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளு. நல்ல விஷயம் தான். ஏன்னா எங்க டீம்ல எல்லாரும் மச்சான் தான் கூப்பிட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் தோழரை வந்து எல்லாத்துட்டையும் விதைச்சாப்புல. அப்ப வந்து எல்லாருமே தோழர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆபீஸ்க்கு வரவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவாப்புல. நல்ல டைப்பு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது, ஏன்னா இதே மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன் காரை வச்சு. இவர் பண்ணிட்டான் அதுவும் படம்.
ஸோ அந்த அளவுக்கு நல்ல பையன். சும்மா மச்சி. ஆனா பயங்கரமா வந்து அவங்ககிட்ட இருந்தா வந்து நிறைய நம்மளால ஒரு இன்டலெக்சுவலா ஆக முடியும். நம்ம கூட இருக்கும்போது அவன் ஆபீஸ்க்கு போகும்போது நீங்க புக்கெல்லாம் ஒதுக்கி விட்டு தான் உள்ள போகணும். அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆபீஸ் செட்டப் தான் இருக்கும் அவனுக்கு. ஆமா, பெரிய புக்லாம் வச்சிருப்பான், படிக்க மாட்டாங்க. எப்பவுமே நாங்க படம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாப்புல 10 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி அயர்ந்துடுவாப்புல. ஆனா கதையை கரெக்டா சொல்லுவான். அந்த டேலண்ட் மச்சானுக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி அதுதான் எதுனாலுமே தூங்கிடுவாப்புல. ஆனா கதையை கரெக்டா சொல்லுவான். ஆனா அது ஒரு புது வடிவத்துல இருக்கும், நமக்கே புரிஞ்சிருக்காது. இவரு டாஸ்கா ஸ்கிப் பண்ண கூட அப்படி சொல்லுவாப்புல அந்த மாதிரி. ஸோ ஆனா படிப்பு புத்தகம் சார்ந்து ஒரு அறிவை வந்து தன்னை சுத்தி இருக்கிறவங்களை பரப்புறதுல வந்து அது மச்சான்ட்ட வந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சும்மா காமெடியா பண்ணா சொன்னா கூட மச்சான் நீலாம் வருங்காலத்துல சிவப்பு கண்ணாடி தான் போகணும் நீனு. ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிசத்துக்கு வந்து உழைக்கிற மார்க்ஸுக்கு பிறகு அவன் தான் மச்சான் தான். இதுவே எங்களுக்குள்ள பிரச்சனை. ஸோ இதுதான் மச்சான் பத்தி நான் சொல்ல விரும்புனது. இந்த படம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது கட்டாயமா எல்லாரும் கட்டாயம் இந்த களத்தை புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோன்றது இந்த படம் வெளிவந்த பிறகு தெரியும். ஏன்னா யாரும் முன்னாடி பேசியிருக்க மாட்டாங்க தமிழ்ல. மேபி மலையாளத்துல இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. இங்க பேசுறது இதுதான் முதல் தடவை. அந்த அட்டம்ப்ட் கட்டாயமா வெற்றி அடையணும். ஏன்னா இப்போ நான் அன்னைக்கு இயக்குனர் அண்ணா ரஞ்சித் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட அவர் எங்க சந்தோஷப்படுறாரு அப்படின்றது புரிஞ்சிச்சு. என்னன்னா அவர் இந்த காசு வரல போல அதெல்லாம் அவருக்கு மேட்டரே இல்லை. அவர் வந்து நம்ம புதுசா தானே ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், நான் எப்பவுமே புதுசா தானே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதாச்சும் ஒரு சும்மா கான்வர்சேஷன் சொன்னார். அதுதான் ஒருத்தருக்கு அது ஒரு இன்பமா இருக்குது அப்படின்னும் போது அப்படி ஒருத்தர் நமக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய கிஃப்ட் தான். அது இந்த சமூகம் உபயோகப்படுத்திக்கணும். படத்துலன்னா சமூகத்துக்கு தான் இழப்பு. பக்கத்துல இந்த ஏதோ லைட்டா சொல்ல. ஸோ நன்றி.